ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து சூப்பரான 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவளை வச்சு இன்றைக்கி ஒரு வடை. ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மொத்தமாகவே 2 ஸ்நாக்ஸுக்கு 6 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மல்லி இலை. இப்போ அவ்வளோதான். அவல் வடைக்கு நம்ம தேவையானது 1 டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் இப்போ அவளை நல்லா நினச்சிக்க போகிறோம். நினச்சி மாவோட ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிட்டு அப்படியே நம்ம எடுத்துருக்க பொருளை அப்படியே அந்த அவலில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரையாக வடிச்சுக்கணும். நல்லா அப்படியே மாவு பதத்துக்கு வந்துடணும் அவள். அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரையாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதில் வெங்காயம், இப்போ நம்ம எடுத்துருக்க பொருளெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். மல்லி இலை. நான் வந்து மிளகா போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப காரமாக தெரியும். இது மிளகாத்தூள் போட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது, அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் அது இதுவும் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலுமே அந்த மொறுமொறுப்பு கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துறோம் இல்லைங்களா, அதனால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் மாவை. எனக்கு 2 ஸ்நாக்ஸுக்குமே இது வந்து அவல் 1 கப் எடுத்தேன். அதே மாதிரி ராகி மாவும் 1 கப்பில் தான் எடுத்து பக்கோடா செஞ்சால் ரொம்ப நிறையா வந்திருக்கு எனக்கு. பக்கோடா, ராகி பக்கோடா எடுத்து ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் போட்டால் கூட அடுத்த நாள் அதுங்க சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்க. இப்போ இந்த வடையை வந்து இப்படியே தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுன்னு இருக்கும். அவள்னே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி வடை இப்படி செஞ்சோம்னா. கறி வடையாட்டம் இருக்கும். இப்போ இதை தட்டி வடையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். மொறுன்னு நம்மளுக்கு அவல் வடை சட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு 2 ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எண்ணெய் நல்லா கொதித்த உடனே நம்ம போட்டு, எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடையை தட்டி போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லைன்னா போட்ட உடனே கரிஞ்சிரும். எண்ணெய் காஞ்சி நம்ம போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா உள்ளேயும் வெந்து வரும், வெளியிலையும் நல்லா முருகி வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பக்கோடா தான் போட்டுக்க போகிறோம். பக்கோடாக்கு தேவையானது பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நான் ராகி மாவு வந்து 1 கப்பு தான் எடுத்தேன். இப்போ வடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடையை அப்படியே எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம பக்கோடாக்கு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது சுத்தமான மாவாக இருக்கனால நான் ஜலிக்கலை, அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் ஏதோ இப்போ வண்டெல்லாம் இருக்கிற மாதிரி மாவு வேறு மாவாக இருந்தால் கொஞ்சம் ஜலிச்சுக்கோங்க. இது வந்து நல்ல இது சக்தி பிராண்ட் மாவு, அதனால் இதில் ஒன்றுமே இருக்காது, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் மாவு. இப்போ கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நடக்கலை போட்டோம்னா அந்த எண்ணெயில் முருகி வரும்போது சாப்பிட்டா நல்லா அதை சாப்பிட்டு மென்று சாப்பிட்டோம்னா மொறுன்னு இருக்கும். அதனால தான் நடக்கலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள். இது ரொம்ப காரமாக இருக்க மிளகாத்தூள்னால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். அது கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டில் இருக்கும், அதனால் நான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவும் கடல மாவும் இதில் சேர்த்திருக்கேன் நான். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா பிணைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு.
எண்ணெய் காஞ்சோன்னே இப்போ நம்ம எல்லாத்தையும் கிள்ளி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு 6 நிமிஷத்தில் 2 ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிருச்சு. இது தாராளமாக ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வடை பக்கோடா 2மே ரெடி ஆயிருச்சு. நல்லா டீ சுட சுட டீ வச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கொடுத்தோம்னா அருமையாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கடையில் நம்ம இத்தனோண்டு ஆயில் ஊற்றின ஆயிலும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகலை பாருங்கள். அப்படியே இழுக்கோ இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. நான் வடையும் இதிலே தான் செஞ்சேன், பக்கோடாவும் இதில் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் எண்ணெய் எனக்கு அப்படியே இருக்குது. அவ்வளோதான், கிறிஸ்பியான பக்கோடா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா கம கமன்னு ராகி மணத்தோட சூப்பராக ரெடி ஆயிருச்சு பக்கோடாவும் வடையும். அவ்வளோதான் இந்த வீடியோ. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க, ஒரு லைக்கை போடுங்க. அடுத்த வீடியோ சூப்பர் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இது எனக்கு சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2மே உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்களுக்கு நீங்களும் செஞ்சு அசத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் செஞ்சுக்கலாம். பாய் பாய்.